வணக்கம். இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, 5G சேவை வந்து படிப்படியா முன்னோக்கி வருது. விரைவில வந்து 5G அறிமுகம் செய்யப்பட இருக்கு. அதற்கேற்ப ஸ்மார்ட் போன் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, 5G அம்சத்தோட வந்து ஸ்மார்ட் போன வந்து அறிமுகம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதன்படி இப்ப நம்ம பார்க்க போறது Realme நிறுவனம் அறிமுகம் செய்த Realme Narzo 5G. 5G இந்த ஸ்மார்ட் போன பத்தி தான் பார்க்க போறோம். இதோட குறிப்பிடத்தக்க அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து வசதியான வடிவமைப்பு, சக்தி வாய்ந்த செயலி, 5G ஆதரவு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல மலிவான விலை, பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலை. ஆனா விலைக்கேற்ற அம்சங்களும் இந்த சாதனங்கள் இருக்கு. அத விரிவா பின்னாடி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃபால்ட் என்ன இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, மேக்ரோ லென்ஸ், கேமரால மேக்ரோ லென்ஸ் இல்ல, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்கள் ஆதரவு இதுல இல்ல. இது கொஞ்சம் டிஃபால்ட் தான். என்னால குறிப்பிடத்தக்க வகையிலான இது கிடையாது. இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்ப்ளே அளவு என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 6.6 இன்ச் முழு HD பிளஸ் டிஸ்பிளே வந்து இதில் பொருத்தப்பட்டிருக்கு. இதில் வந்து சக்தி வாய்ந்த அம்சங்கள், எல்லா அம்சங்களுமே 5G ஆதரவு ஓடக்கூடிய பெரிய பேட்டரி, அப்புறம் பிற அம்சங்கள் எல்லாமே, சிப்செட்லேருந்து எல்லா அம்சங்களுமே மிக சக்தி வாய்ந்த வகையில் வந்து இருக்கு. இதோட CPU அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து Dimensity 810 5G ஆதரவு வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. GPU ARM Mali G57MC2 வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ரேம் பவர் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 6GB ரேம் பொருத்தப்பட்டிருக்கு. உள்சேமிப்பு வசதி வந்து 128GB வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதோட டிஸ்பிளே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 6.7 இன்ச் 90Hz LCD டிஸ்பிளே வந்து இதில் பொருத்தப்பட்டிருக்கு. பேட்டரி ஆதரவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 33 வாட்ஸ் டாட் சார்ஜ் உடனான 5000 mAh பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து நேர்த்தியான ஸ்மார்ட் போன்களை இது வந்து குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். கெப்லர் வேக அமைப்பு வந்து இதில் வந்து இருக்கு. பின்புற பேனல் வந்து ரொம்ப வந்து மென்மையா இருக்கு. குறிப்பிடத்தக்க, அதாவது வேகமா அந்த கரையாகிறது, இந்த ஸ்கிராட்ச் ஆகுறது, இதெல்லாம் வந்து இந்த ஸ்மார்ட் போனோட பின்புற பேனல்ல வந்து இருக்காது. இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒத்த கையிலேயே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணோம்னா 2 கையில யூஸ் பண்ணி 2 கட்டவரில் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் டச்சுக்கு. ஆனால் இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஒரு கையிலே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஏதுவான முறையிலையும் எடை குறைவாகவும் வந்து நல்லாவே இருக்கு. பவர் பட்டன் சென்சார் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரைட் சைடு, அதான் ஒரு கையில வந்து கையாளுற அளவு ஈஸியான முறையில் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே வந்து 6.6 இன்ச் முழு HD பிளஸ் டிஸ்பிளே, 90Hz புதுப்பிப்பு விகிதத்தோட கொடுத்துருக்காங்க. 600 நிட்ஸ் உச்சநிலை பிரகாசம். அதே மாதிரி டச் சாம்பிளிங் ரேட் என்ன பார்த்தீங்கன்னா 150 Hz வந்து இதில் வந்து இருக்கு. இதோட இயங்குதளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமீபத்திய Android 12 அடிப்படையிலான Realme UI 3.0 மூலமா வந்து இயக்கப்படுது. இதில் சிப்செட் கேட்டீங்கன்னா 5G அதோட இருக்கு. இது வந்து நல்ல அதிவேக அனுபவத்தை வந்து டக்கு நம்ம அடுத்த ப்ராசஸை யூஸ் பண்றது கொடுக்குது. Android 12 அனுபவம் வந்து சமீபத்திய அனுபவத்தை ரொம்ப அதிவேகமாக இந்த சிப்செட் மூலமா வந்து கொடுக்குது. கேமரா அம்சம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 48 MP பிரைமரி சென்சார், மோனோக்ரோம் போர்ட்ரேட் சென்சார் வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. நமக்கு தேவையான காட்சிகள், அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து இந்த 5G ஆதரவு கூடிய பட்ஜெட் விலை ஸ்மார்ட் போன்ல நமக்கு என்ன அவுட் எதிர்பார்ப்போம் அந்த அவுட் வந்து இதில் வந்து இருக்குன்னு தாராளமாக சொல்லலாம். செல்ஃபி கேமரா ஆதரவுக்குன்னு சொல்லி 8 MP செல்ஃபி கேமரா வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பேட்டரி ஆதரவு அப்படி சொல்லி பார்க்கும்போது 33 வாட்ஸ் டாட் சார்ஜ் ஃபாஸ்ட் சார்ஜிங் 5000 mAh பேட்டரி வந்து பொருத்தப்பட்டிருக்கு. சுமார் 1.5 மணி நேரத்தில், அதாவது வேகமான சார்ஜிங் ஆதரவு மூலியமா 1.5 மணி நேரத்தில் வந்து 100% வந்து இந்த ஸ்மார்ட் போனை வந்து சார்ஜ் பண்ண முடியும். இதில் வந்து மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்மார்ட் 5G ஆற்றல் வந்து இதில் வந்து இருக்கு. ஸ்மார்ட் 5G ஆற்றல் சேமிப்பு இதன் மூலியமா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சுற்றியுள்ள சிக்னலுக்கு ஏற்ப 4G 5G அந்த சிக்னல் என்ன சிக்னல் கிடைக்கின்றதை அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான அவுட்டை வந்து இந்த ஸ்மார்ட் போன் வந்து வெளியிடும். இந்த ஸ்மார்ட் போன்கள் வந்து 3 வேரியண்ட்டுகள் கிடைக்குது. இதோட அடிப்படை, அதாவது இதோட விலைப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூபாய் 15,000 விலைப்பிரிவில் தான் கிடைக்குது. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பட்ஜெட் விலை, மலிவு விலை. இந்த விலையில இந்த ஸ்மார்ட் போன் வாங்கணும், பட்ஜெட் விலையில 5G ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் நல்ல சிறந்த தேர்வாகவே இருக்கும். இந்த ஸ்மார்ட் போனோட பிற அம்சங்கள் சொல்லி பார்க்கும்போது இதில் வந்து கைரேகை சென்சார், ப்ளூடூத், GPS, USB Type C போர்ட் அப்படின்னு சொல்லி எல்லா இணைப்பு ஆதரவுகளுமே இருக்கு. இந்த விலைக்கேற்ற அம்சங்கள் இதில் இருக்குன்னே தாராளமாக சொல்லலாம். நன்றி.